அகரத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அம்மன் உருவான கதையை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம்தான் பரசுராம அவதாரம். அந்த பரசுராமரின் தங்கை தான் ஜமத்கனி முனிவர். ஜமத்கனி முனிவரின் மனைவிதான் ரேணுகாதேவி. ஒருமுறை ஜமத்கனி முனிவரை கார்த்தவீரியன் என்பவன் கொலை செய்தான். ஜமத்கனி முனிவர் இறந்ததனால் ரேணுகாதேவியும் உடன்கட்டை ஏறி தீப்புகுந்தார். ரேணுகாதேவியின் உடல் தீயினால் பற்றி எரிந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இந்திரன் ரேணுகாதேவியின் உடல் முழுவதும் எரிவதற்கு முன்பாக வர்ணனை கொண்டு மழை பெய்ய செய்தான். இதனால் ரேணுகாதேவியின் உடலில் எரிந்த தீயானது அணைந்தது. ரேணுகாதேவியின் உடல் தீயினால் தீக்கொப்பளங்கள் உண்டாகி அவர் உடுத்தியிருந்த சேலையும் எரிந்திருந்தது. இதனால் அவர் மக்களின் கண்ணில் படக்கூடாது என்பதற்காக அந்த வனத்தில் இருந்த வேப்ப மரத்தின் இலைகளை ஆடையாக அணிந்து கொண்டார். பிறகு பசியினால் துடித்த ரேணுகாதேவி அருகில் இருந்த புலையர் கிராமத்திற்கு சென்று தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் ரேணுகாதேவியின் நிலையை கண்டு இவர் யாரோ வேதிய பெண் போலும் என்று எண்ணி தங்களின் உணவுகளை கொடுக்க பயந்து வெல்லம், பச்சரிசி மாவு, இளநீர், பானகம் போன்றவற்றை தந்தனர். ரேணுகாதேவியும் அதனை உண்டு பசி நீங்கினார். மேலும் சலவை தொழிலாளி ஒருவரின் வீட்டிற்கு சென்று அங்கு அவர் கொடுத்த சேலையை பெற்றுக்கொண்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்த ஜமத்கனி முனிவரிடம் சென்றார். அப்போது அங்கு தோன்றிய சிவபெருமான், தேவியே, நீ சக்தியின் அம்சமாகும். எனவே நீ பூமியிலே இருந்து கொண்டு கிராமத்தில் உண்டாகும் துன்ப துயரங்களை தீர்ப்பாயாக. மேலும் நீ கொண்ட தீக்கொப்பளங்கள் உலக மக்களுக்கு அம்மை கொப்பளங்களாகும். எனவே அதற்கு நீ ஆடையாக அணிந்திருந்த வேப்பிலையே மருந்தாகும். மேலும் உன் பசியை போக்கிய பச்சரிசி மாவு, வெல்லம், இளநீர், பானகம் உனக்குரிய நிவேதனமாகும். உன்னை நம்பி வந்தவர்களை நீ காத்தருள்வாயாக என்று கூறி மறைந்தார் சிவபெருமான். தீயினால் கொப்பளங்கள் அரும்பி முத்துக்கள் உண்டான திருமேனியுடன் காட்சியளித்தார் ரேணுகாதேவியார். மேலும் முத்துமாரியம்மன் என்ற பெயரையும் பெற்றார். அன்று முதல் பராசக்தியின் அம்சமான இந்த முத்துமாரியம்மன் கிராம மக்களை காக்கும் மாரியம்மனாக காட்சியளிக்கிறார். இதுவே அம்மன் உருவான கதையாகும்.